ஏங்க சொல் தாமரை. உங்க வீட்டுல எப்பனா திருடு போயிருக்கா? திருடா? எங்க வீட்டுல இருந்து திருடு போனதில்ல. நான் வேணா திருடி இருக்கேன் நிறைய. எங்க வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, எனக்கு ஆட்கள் வெளியில இல்லடா உள்ளதாண்டா இருக்கிற மாதிரி. எங்க வீட்டுல இருக்கிறத நான் தான் திருடுவேன் நிறைய. காசு கீசு சாப்பிட்ற பொருள் கடையில இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டி போட்டு போறது, இதெல்லாம் நான் பண்ணிருப்பேன். அதான் இந்த திருடுன்றப்பதான் எனக்கு என்ன நான் பொறுத்தேன்னா, ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கடி திருடுறவங்க எல்லாம் பிடிச்சி போடுவாங்கல்ல. போட்டப்போ வந்து அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லை போலீஸுக்கு. அப்போ கூட்டு வந்து ஒரு போலீஸ்கார் கேட்டுருந்தாரன், நீங்க வந்து திருடுனதுலேயே வந்து சுவாரஸ்யமான திருடு இருக்கும், அது ஏதாவது சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனை கூட்டு ஒரு போலீஸ்கார் கேட்டுருந்தாரான். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது, சரி அது என்ன விஷயம் சொல்லு அப்படின்னாராம். இவர் என்ன பண்ணாரா, முத வந்து குடிக்கிறதுக்கோசம் காசு திருட போனாரா ஒரு வீட்டுல. போனப்போ போய் என்ன பண்ணிருக்காரு, பீரோலாம் போய், பீரோவில் தானே காசு வச்சிருப்பாங்க, பீரோ போய் திறக்கலான்னு போய் பீரோ லாக் ஆகிருந்துக்குது. அப்போ தலைகாணியில் தானே எப்பவுமே வந்து இது வச்சிருப்பாங்க, என்ன வச்சிருப்பாங்க, சாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் தூங்கின்னு இருப்பார்ல ஹஸ்பண்டு, அவர் தலைகாணிங்க போய் கையை விட்டு சாவி எடுக்கலான்னு எடுத்தாரா. அவன் பார்த்தா அந்த வீட்டுக்காரர் பிடிச்சிட்டாரா கையை பிடிச்சிட்டு அவர் கேட்டாரா, என்ன திருடுக்கு நீ புதுசா அப்படின்னு கேட்டாரா. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க? ஏன்டா யாருன்னா வந்து பீரோ சாவியை வந்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருப்பாங்களா, பொண்டாட்டி தாண்டா வச்சிருப்பா, அவ தலைகாணிக்கிட்ட போய் தேடுறா அப்படின்னாராம். என்னடா இது இவ்வளோ நல்லவராகிறேன்னு சொல்லிட்டு போய் எடுக்க போனாராம். சாவி எடுத்துட்டாரான். எடுத்ததப்போ சொன்னாராம், எவ்வளோ நீ எதிர்பார்த்து வந்து திருடுறதுன்னு கேட்டாராம். இல்லை எனக்கு ஒரு 300 ரூபா இருந்தால் போதும், ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கு தான் காற்று அடிங்கிற அப்படின்னாராம். சொன்னாராம், பரவாயில்ல நீ வந்து ரொம்ப எதிர்பார்க்கல போல, எனக்கு ஒரு 300 ரூபா தேவை, 600 ரூபா வச்சிருக்கா பீரோவுக்கு அடியில் லாஸ்ட் டிராவில் பாருன்னாரா. 600 ரூபாய் எடுத்துட்டாரா. எடுத்துட்டு அந்த திருடர் என்ன பண்ணாரா, திருடன் வந்தான். அந்த திருடன் இவர்கிட்ட 300 ரூபா கொடுத்துட்டு 300 ரூபா எடுத்துன்னு போகலான்னு நினச்சாரான். அப்போ அவர் சொன்னாராம், நான் வந்து ஒரு வாரமாக ட்ரை பண்ணிக்கிறேன் இந்த சாவி எப்படியாவது எடுக்கிறதுக்கு, பரவாயில்ல முத நாளே வந்தாலும் நைஸாக எடுத்துட்டு சாவியை நீ, எனக்கு இந்த 300 ரூபா வச்சு எத்தனை நாள் நான் குடிக்க முடியும், ஒரு நாள் தானே குடிக்க முடியும்னு ஃபீல் பண்ணாரான். அப்போ அந்த திருடன் சொன்னாரான், நானுமே வந்து முதல்ல திருட வந்தேன், உன்னுடைய ஃபீலிங்கை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லா வீட்டுக்காரோட நிலைமை இதுதான் போல, சரி இந்த 300 ரூபா நீயே வச்சுக்கோ 2 நாள் குடின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரா. ஆனால் வந்து பார்த்தோன்னா அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் திருட போனது. நாளே வந்து திருடாமல் வந்துட்டேன், அன்னிலேருந்து எனக்கு வந்து இந்த சம்பவத்தை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த திருட போனவர் சொன்னாரா. அவரோட ஃபர்ஸ்ட், ஆமாம் அவருக்கு நடந்தது இது. அதாவது அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, வீட்டுக்காரங்க கூட எல்லா வீட்லையும் இதே நிலம் தான் போல, எங்கள் வீட்டில் காசு கிடைக்கலன்னா நான் இங்கே திருட வந்தேன், உங்கள் வீட்லையுமே இதே நிலம் போல, நீ ரொம்ப நாளாக தேடிங்கிறேன்ற பீரோ சாவியை அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு போயிட்டாராம். எல்லா வீட்லையுமே இதே தான் போல, அதிகாரமும் சரி ஆட்சியும் சரி எனக்குமே லேடிஸ் கிட்ட தான் இருக்குது, வீட்டுக்காரங்கிட்ட ஒன்றும் கிடையாது. பீரோ சாவியில இருந்து பீரோவில் நம்மளுக்கு வேட்டி சட்டை வைக்கிற கூட இடம் இருக்காது, 100 புடவை இருந்தாலும் அவங்களே தான் வச்சிருப்பாங்க. நாம பார்த்தோன்னா எங்கன்னா ஆங்கரில் மாட்டி வச்சிருப்போம் சட்டை துணியெல்லாம். ஓகே மக்களே, இது உண்மை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நம்ம வீட்டுல தான் பீரோவே இல்லையங்க, வெளிநாட்டுல எங்க இருக்குது பீரோ? அதாவது வெளிநாட்டுல இல்ல, நாம வந்து சென்னைக்கு குடும்பம் போனோம் இல்ல, அப்போ வந்து ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்து பீரோ தூக்கி போனோம். அப்போ அந்த வீட்டுக்கு ஓனர் சொன்னாங்க, பீரோலாம் தூக்கின்னு வரீங்க வாடகை வீட்டுக்கு அப்படி கேட்டாங்க. நாம அது மாதிரி வாடகை வீட்டுக்கு கூட பீரோ தூக்கி போனோம். இப்போ இன்னும் துபாய்க்கு தான் பீரோ வாங்கலை, இப்போ ஊர்ல இருந்து எடுத்துன்னு வரணும், அது கார்கோவில் போட்டு தான் வாங்கணும். இங்கேயே வந்தாலும் ஓம்பட தான் அடிக்க வச்சிருப்பேன். சரியான வெயிட். 2வது மாடிக்கு தூக்கி போனோம் நாங்கள் அந்த பீரோவை, எங்க வாடகை வீட்டுக்கு கல்யாணம் ஆகி முத வந்தப்ப அவங்க கொடுத்த பீரோவை வந்து 2வது மாடிக்கு தூக்கி போனோம். 2வது மாடிக்கு தூக்கி போய் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துலேயே திரும்ப வீடை வெக்கேட் பண்ணின்னு அடுத்த வீட்டுக்கு போனோம். அது வந்து முத மாடி. திரும்பி அது விழுப்புரத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் விழுப்புரத்துக்கு போச்சு, விழுப்புரத்துல கலாரிப்பட்டுக்கு போச்சு, திரும்பி எங்க போகுது தெரியல.